இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. யாரோ புது எடிட்டர்ஸ் இன்னைக்கு எபிசோட எடிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மாயாக்கு அகைன்ஸ்டா போகக்கூடிய நிறைய விஷயங்கள் எபிசோட்ல அப்படியே அப்ரப்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி மாயாக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதை டெஃபினட்டா எபிசோட்ல கட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஆனா மாயாக்கு சப்போர்ட்டாவும் சில விஷயங்கள் உள்ள நடந்திருக்கு. அதையும் நான் இன்னைக்கு எபிசோட்ல சொல்றேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்றீங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க லைக் பண்ணா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ டைரக்டா சம்பவங்களுக்குள்ள போலாம். முதல்ல எடுத்த உடனே விஷ்ணு கிட்ட இருந்தா இன்னைக்கு எபிசோட ஆரம்பிக்குது. உண்மையிலேயே இன்னைக்கு எபிசோட்ல வேற லெவல்ல தக் லைஃப் பண்ணது விஷ்ணு தான். மாயாவோட கேம பிரின்னு பிரிக்கிறாப்ல. ஏன் இன்னைக்கு விஷ்ணுவை பத்தி எல்லாரும் ஹைப்பா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம் தான். மாயாவை அப்போஸ் பண்ண எல்லாருமே அடங்கிட்டாங்க. ஏன்னா கமல் சார் போட்ட போடு அப்படி. இதுக்கு முன்னாடி மாயாவை ஸ்ட்ராங்கா எதிர்த்தவர் தினேஷ். இதுக்கு முன்னாடி மாயாவை ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்தவர் தினேஷ். அந்த கயிறு மேட்டர்ல சாரி கேட்டதுல இருந்து மாயாவை தொட்டா நமக்கு ஆப் ஆயிடும் அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சு அப்படியே சைலண்டா தான் அவர் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாயா கிட்ட. அர்ச்சனா சொல்லவே தேவையில்ல, எல்லாரும் முன்னாடி சாரியே கேட்டாங்க கமல் சார் சொன்னதுக்கு அப்புறம். ஏதோ இன்னைக்குதான் நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா விஷ்ணு இதுக்கு மேல எலிமினேட்டே ஆனாலும் பரவாயில்லடா, எல்லாரையும் வச்சு செய்யறா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு மேய ஆரம்பிக்கிறாரு. சோ இன்னைக்கு அவர்கிட்ட இருந்தா எபிசோடே ஆரம்பிக்குது. மணி கிட்டே ரவீனா கிட்டே கிளியரா சொல்றாரு, விக்ரம் வெளில போறான், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கு? கட்டி பிடிக்கிறதுக்கு அவன் சாரி சொல்ல வரான், அது கூட பண்ணாம அவனை வெறுப்பேத்தி அனுப்புறதுலாம் எந்த வகையில நியாயம்? மாயாலாம் டைட்டில் வின் பண்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது அப்படியே எபிசோட்ல வச்சிருக்காங்க. அதுதான் ஹைலைட். நான் நேத்து நைட் இத லைவ்ல பாக்கும்போது இது சத்தியமா வராது அப்படின்னு தான் நினைச்சேன். பட் இது அப்படியே வந்துருச்சு. அதுக்கு அடுத்து வெளியில மாயா, பூர்ணிமா, நிக்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் எனக்கு எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியுமா? ஆனா அவன் அவங்க வீட்ல இருந்து வந்தவங்க சொன்னதை கேட்டுட்டு என்ன இந்த மாதிரி பண்ணதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. இத்தனைக்கும் அவனை எங்களை விட அதிகமா கலாச்சது அந்த பக்கம் இருக்க மணி, விஷ்ணு இவங்க எல்லாம் தான். ஆனா போகும்போது மணிக்கு அவன் டோக்கன் கொடுத்துட்டு போறான். அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இனிமேட்டு அவன் பக்கமே நான் போக மாட்டேன். வெளில போனா கூட அவனுக்கு நான் ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க கூட ஃப்ரெண்டா இருந்து வெளில போனாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாயா போய் நின்னா பேசுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் புரியும். அது வரைக்கும் புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பூர்ணிமா இந்த இடத்துல ஒரு அற்புதமான கேள்வி கேட்கறாங்க. கமல் சார் முன்னாடி விக்ரம் அதிர்ஷ்டத்துல தான் உள்ள இருக்கான் அப்படின்னு சொன்னது மணி. ஆனா போகும்போது அந்த ஆளுக்கு அவன் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கான கொடுத்துட்டு போறான். இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? பரவாயில்ல, அவன் வீட்டுக்கு போயிட்டு பார்த்து திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து மறுநாள் சம்பவம். காலையில பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாப்ல. இந்த கேம்ல நீங்க டைட்டில் வின்னர் ஆயிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்னு, இந்த கேம்ல உங்களை ஹெல்ப் பண்ண ஒரு ஆள். இன்னொன்னு, இந்த கேம்ல உங்களை எதிர்த்து உங்களை முன்னேற்றி விட்ட ஒரு ஆள். அதாவது அவங்கள ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க டைட்டில் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரை சொல்லி தேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாஸ்க் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒன்னு எல்லாரும் பேசுனதையும் போடணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர் பேசுனதையாவது போடணும். அது என்ன மாயா பூர்ணிமா பேசுனது மட்டும் போடுறது? அதுலயே மாயா பேசுனதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேற லெவல். ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் எனக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த வீடே நான் அகேன்ஸ்ட் பண்ணப்ப கூட நான் கெத்தா ஜெயிச்சிருக்கேன், அதனால நான் எனக்கு தான் தேங்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கவங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், நானும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து இந்த இடத்துல வந்திருக்கேன், அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வின் பண்றேன் அப்படின்னு நானே நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில ரெண்டாவது ஆளுக்கு யார் அப்படின்னா அது விஜித்ரா தான். ஏன்னா அவங்க தான் என்ன நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அடுத்து பூர்ணிமா வந்தாங்க பாத்தீங்களா, இதை எபிசோட்ல கட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன், அதிசயமா வச்சிட்டாங்க. பிக் பாஸ் இந்த டாஸ்க் வச்சதுக்கு பிக் பாஸ் காரி துப்புற மாதிரி இந்த இடத்துல இவங்க ஒரு சம்பவம் பண்ணாங்க. பிக் பாஸ் இந்த வீட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரெண்டு பேரை தேங்க்ஸ் சொல்ல சொன்னீங்க, ஓகே, என் மனசுல இருக்கிறது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரமா கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொன்னது வெளில தப்பா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எங்களை தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்களே டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல தவளை அப்படிங்கிற பேண்டை எங்க தலையில போட்டுக்க சொன்னீங்க, நீங்களே எங்களை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே ஏறி ஒரு மிதி பிக் பாஸே அலண்டு போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். சோ இந்த விஷயத்தை மட்டும் தான் இன்னைக்கு எபிசோட்ல காமிச்சாங்க, மத்த எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 3 பேர்த்த நீங்க இந்த வாரம் ஸ்மால் பாஸ்க்கு அனுப்பணும், அவங்க தான் கிச்சன் வேலைகளுக்கான பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாப்ல. எல்லாரும் வழக்கம் போலயே ஓட்டிங் போலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தரும் 3 பேரை நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நாமினேட் பண்ணாங்க. இதுல நிக்சனும் சரி, அதே மாதிரி ரவீனாவும் சரி. அர்ச்சனா வந்து போன வாரம் ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்தாலும் சரியா வேலை செய்யல, அதனால இந்த வாரம் நாம அவளை நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அது அர்ச்சனாக்கு பிடிக்கல. உண்மையிலே அவங்க வேலை எல்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு செய்யல போன வாரம், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால லேசா கோவப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ரவீனா மேல. ஆனா தினேஷ் வரும்போது தரமா சம்பவம் பண்ணாப்ல. மணி ரவீனா போட்டோம், பிரச்சனை இல்ல, கூடவே விஜித்ராவும் போட்டோம். ஏன்னா எப்பயுமே அவங்க நான்லாம் இருக்கும்போது அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க ஏதாவது கட் பண்ணோம் அப்படின்னா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் நான் இல்ல, அவங்க போட்டோம், அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க தானே உள்ள இருக்காங்க, நல்லாவே சமைக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல விஜித்ராக்கு காண்டாயிடும். அவங்கள யாராவது ஒரு தப்பு சொன்னா விஜித்ராக்கு செம காண்டாகும். டக்குன்னு எந்திரிச்சு உள்ள வந்து எனக்கும் கூல் சுரேஷ்கெல்லாம் பிரச்சனை இல்ல, இவங்க 3 பேர் அங்க இருக்கும்போது அவங்க என்ன நோண்டதுனாலதான் பிரச்சனை வந்தது, அதனாலதான் நான் எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணேன், என்னால அவங்க கூட போக முடியாது, இந்த வாரமா நான் போல, நீங்களே யாராவது போங்க, நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் மணி ரவீனா அங்க இருக்காங்க அப்படின்னா தினேஷ உள்ள போட்டுமே 3 பேரும் நல்லா டீம் அப் பண்ணி நல்லா சமைங்க, நான் உட்காந்து சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க
சொல்ல தினேஷ் காண்டாயிட்டாப்ல. இந்த மாதிரி ஸ்டாம்பிங் எல்லாம் பண்ணாதீங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட சண்டைக்கு வரல, அன்னைக்கு கூல் சுரேஷன் நீங்க சண்டை போட்டீங்க அப்படின்னா கூட என்ன சேர்த்து பேச ஆரம்பிச்சது நீங்க, அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்க கடைசியில வீட்டுல இருந்தவங்களை எப்பா அமைதியா இருங்க, முதல்ல நாமினேட் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கடைசியில பார்த்தா விசித்ரா மணி ரவீனா தான் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த வாரம் விசித்ராக்கு கிச்சன் டீம் போறதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விசித்ராவும் சரி தினேஷும் சரி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறத விட்டு வேற பக்கம் போனாங்க அப்படின்னா இவங்க கேமுக்கு நல்லது. அதுக்கப்புறம் விசித்ரா இந்த இடத்துல என்னால 3 பேரோட சமைக்க முடியாது, இன்னும் ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல விஷ்ணு போய் மாட்டிக்கிட்டாப்ல. விஷ்ணு வாலண்டியரா தான் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் காமெடியா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, உங்களை நான் காப்பாத்திடுவேன், ஆனா என்ன எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருங்கடா அப்படிங்கிற மாதிரி மணி கிட்டயும் தினேஷ் கிட்டயும் சொல்லி காமெடி பண்ணியிருந்தாரு. அதை எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே அது ஃபன்னா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் தான் ரவீனா போயிட்டு அர்ச்சனா கிட்ட கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க. நான் வந்து நீங்க வேலை பண்ணல அப்படின்னு சொன்னது சும்மா எல்லாம் சொல்லல, நீங்க 2-3 வாட்டி அப்படிதான் பண்றீங்க, நாங்கெல்லாம் அங்கங்க போனா கூப்பிட்டு அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா அப்படின்னு எங்களை சொல்றீங்க, என்னால அதை ஏத்துக்க முடியல, அதனாலதான் நான் அப்படி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ரவீனா பொண்ணு சொல்லுது. ஆக்சுவலி ரவீனா பொண்ணு நிறைய இடத்துல இவங்க வேலை வாங்கியிருக்காங்க போல, அதனால ரவீனா பொண்ணு சொல்லிருச்சு. அர்ச்சனா உடனே இதை பாருமா, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சுதான் அப்படி சொன்னேன், நீ தப்பா நினைச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் காண்டானாங்க. என் தங்கச்சியா இருந்தா நான் அப்படிதான் வேலை எல்லாம் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க காண்டாயிடுவாங்க. அதே மாதிரி ரவீனா வெளில போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். வெளில போயிட்டு விஷ்ணு கிட்ட தான் சொல்ல விஷ்ணு உடனே நானும் 2-3 நாளா நோட் பண்ணேன், அந்த பொண்ணு வேலை செய்யறது இல்லதான், ஆனா இதுக்கு மேலாம் பயப்பட தேவையில்ல, என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனா எலிமினேஷன் பண்ணி வெளில அனுப்புவாங்களா, பரவாயில்ல பாத்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி இவர் செம ஃபார்ம்ல இருக்காப்ல. இந்த விஷயம் அதாவது வீட்டு வேலை செய்யறதுல அர்ச்சனா லேசியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு மைனஸ். அதனால அதை பத்தி தான் விஷ்ணு பேசினாப்ல, அவரும் தப்பிச்சிட்டாப்ல. இப்ப விசித்ரா ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க பாருங்க, அது வேற லெவல். அர்ச்சனாவோட தங்கச்சியை பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. முதல்ல அந்த விஷயத்தை எடுத்ததே இந்த இடத்துல விசித்ரா தான். உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்தா இல்லையா, அவளை நீ நிறைய வேலை வாங்கின, அதை இவங்க எல்லாம் பார்த்ததுனாலதான் நீ வீட்லயும் இப்படிதான் இருப்ப, அதனால இங்கே அப்படி நடந்துக்கிற அப்படின்னு நினைச்சு உன்னை இந்த விஷயத்தை வச்சு டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அர்ச்சனாவுக்கு புரிஞ்சிருச்சு இவங்க இதை வச்சு நம்மள ஸ்டாம்ப் பண்றாங்க அப்படின்ட்டு. உடனே தெளிவா அந்த பொண்ணு ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்லுச்சு, ஒண்ணு இல்ல மேடம் நான் அதை புரிஞ்சுக்கிறேன், ஆனா வீட்டுல என் தங்கச்சி கிட்ட நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்ல, அப்படி இருந்தா அப்படின்னா அது ரொம்ப தப்பு, அது உன் தங்கச்சிக்கு நீ பண்ற பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க. அதனால அர்ச்சனா காண்டாகி என் தங்கச்சி கிட்ட நான் என்னோட லவ் அப்படிதான் காமிப்பேன், அதை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பெருசா அழுதுருப்பாங்க. வெளியில ரவீனா மணி தினேஷ் இவங்க எல்லாம் உட்காந்து அர்ச்சனா வேலை செய்யறது இல்ல அப்படிங்கறத பத்தி பின்னாடி பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல தான் பிக் பாஸ் ஓப்பனாவே மாயாக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு படுது. முதல்ல அவரே தான் ஒரு ஆளா கூப்பிட்டாப்ல. மாயாவை எதுக்காக கடைசியில கூப்பிடணும், அவங்கள முன்னாடியே கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கால்குலேட் பண்ணாம யார போடணுமோ போட்டுருக்கலாம். கடைசியா கூப்பிட்டாங்க அப்படின்னா யாருக்கு எத்தனை ஓட்டு இருக்கு, யாரை போட்டா உள்ள வருவாங்க அப்படிங்கறத தெளிவா பிளான் பண்ணி போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் கூப்பிட்டு அவங்களும் தெளிவா வேலை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல தினேஷை கூப்பிட்டுருப்பாங்க. தினேஷ் வந்து வழக்கம் போல விசித்ராவை சொல்லி அவங்கள நாமினேட் பண்றேன் அப்படின்னு இருப்பாப்ல. அடுத்து நிக்சனை சொல்லியிருப்பாப்ல. அர்ச்சனா வரும்போது நிக்சனை நாமினேட் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவதா மாயாவை நாமினேட் பண்ணிருப்பாங்க. அதாவது விக்ரம் வெளியில போகும்போது உங்களோட கெஸ்டர் கரெக்டா இல்ல, அது ஒரு பேசிக் சென்ஸ் அது கூட உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரவீனா பொண்ணு அதிசயமா இன்னைக்கு அதனுடைய விஷ வேலையை தெளிவா கரெக்டான ஆள் மேல கக்கிருச்சு. நான் மாயாவை தான் நாமினேட் பண்றேன், விக்ரம் இத்தனை நாள் உங்க கூட தானே இருந்தான், வெளில போறானோ ஒழுங்கா கூட நீங்க கவனிக்கல, அது ஒரு காரணம், அது மட்டுமே காரணம் கிடையாது, கேம்ல நீ கன்னிங்கா விளையாடிக்கிட்டு இருக்க, ஒரு மேனிபுலேட்டிவ் கேம் ரொம்ப அழகா விளையாடிக்கிட்டு இருக்க, அதனால நான் உன்னை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நறுக்குன்னு வச்சுட்டு அடுத்துதான் நம்ம நிக்சனை நாமினேட் பண்ணி விட்டுருச்சு. அடுத்து நம்ம விஜய் வர்மா, இவர் எதுக்காக வைல்ட் கார்டா உள்ள அமிச்சாங்க அப்படின்னு சத்தியமா தெரியல. அழகா உள்ள வந்தாப்ல, நான் விஷ்ணுவை நாமினேட் பண்றேன், ரெண்டாவதா ரவீனாவை நாமினேட் பண்றேன், இவங்க 2 பேர் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாப்ல. மாயா பூர்ணிமா பக்கம் தலை வச்ச படுக்க மாட்டாரு போல. இதுக்கப்புறம் இன்னைக்கு லைவ்ல நிறைய இடத்துல மாயாக்கு சொம்பு தூக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வேற விஷயம். பூர்ணிமா வரும்போது தினேஷை நாமினேட் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவதா இந்த இடத்துல மணியை நாமினேட் பண்ணிருப்பாங்க. மணிக்கு சரியான புரிதல் இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ நிக்சன் வந்து ஒரு ஆத்துன்னு ஆத்துவாப்ல. விக்ரம் போனதுக்கு அப்புறம் மாயாக்கு ஒரு முழு சொம்பா மாறின இன்னொரு ஆள் நம்ம நிக்சன். விக்ரம் போனதுக்கு அப்புறம் மணி உட்காந்து பேசிட்டு இருந்தாப்ல. விக்ரம் வெளில போறப்ப கூட இவங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் எல்லார்கிட்டயும் சொன்னாரு. அதை கேட்டதுனாலதான் இன்னைக்கு எல்லாருமே மாயாக்காவை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல மாயா விசில் அடிக்கிறாங்க. அப்பா நமக்காக நம்ம தம்பி பேசுறான்டா, வேற லெவல்ல ஒருத்தனை செஞ்சு வச்சிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க விசில் அடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல மணி, அர்ச்சனா, அங்க இருக்க ரவீனா எல்லாருமே கிளாரிபிகேஷன் கொடுக்க வராங்க. மாயாக்கு என்ன தெரியுமா ஆத்திரம், இந்த வாரம் என்ன நாமினேஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆத்திரம் இருக்கு. பட் அதை அவங்களால டைரக்டா காமிக்க முடியல. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை நிக்சன் பேசும்போது விசில் அடிச்சு தைரியமா காமிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் காமெடியா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த மாதிரி விசில் அடிச்சாலும் நிக்சன் கடைசியில எங்க அக்காக்காக நான் பேசுவேன்டா, அதனால நான் மணியை நாமினேட் பண்றேன், இன்னொன்னு தினேஷை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டாப்ல. கடைசியா நம்ம அக்கா வருவாங்க, மாயாக்கா. வந்த உடனே ஆட்டிடியூட் பொங்க, முதல்ல நீங்க நாமினேட் பண்ண ரீசன் எல்லாமே ரொம்ப கேவலமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு காரணம் முன்னாடி வந்த விஷ்ணு. அவரை சொல்ல மறந்துட்டு பாருங்க, அவரு தான் இன்னைக்கு தக் லைஃப் கொடுத்ததே. அழகா வந்தாப்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் மாயாவை நாமினேட் பண்றேன், இந்த பொண்ணு சரியில்லை, ஆக்சுவலி விக்ரம் வெளில போறான், ஒழுங்கா நடந்துக்கவே இல்லை, இவங்க கூடவே வச்சுப்பாங்க, தேவையில்லை அப்படின்னும் போது இதுக்கு மேல அவங்க கூட எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா வெளில அனுப்பிச்சிருவாங்க. எலிமினேஷன் கேம் ஆடுறாங்க, தப்பு இல்ல, ஆனா அதுக்காக
அதுக்காக அவங்களோட எமோஷனோட விளையாடுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட் பிரிச்சு மேஞ்சிட்டாப்புல. அந்த ஆத்திரம் தான் மாயாவால அடக்கவே முடியல. அததான் இந்த இடத்துல அப்படியே வெளிப்படுத்தினாங்க. வந்து நின்ன உடனே நீங்க வச்ச நாமினேஷன் ரீசன்லாம் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல விஷ்ணு காண்டாயிட்டாப்புல. கேவலமா இருக்கா அப்படிலாம் நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்க, நான் அப்படிதான் சொல்லுவேன், நீ எதுக்காக வர அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க, நீ என்ன வேணா பேசு, நீ என்ன சொன்ன அப்படின்னா நான் உன்னை கலாச்சே தீர்வண்டா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வச்சு செஞ்சாப்புல. ஆனா மாயா அடங்கல. கடைசியா கூட நீங்க சொன்ன ரீசன் எல்லாமே கேவலமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட்லயே சொல்லிட்டு கடைசியா விக்ரமுக்கு எனக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்ல, பரவாயில்ல அவன் அப்படிதான், அதை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் என்னோட நாமினேஷன் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மணி ரவினாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. சோ இவங்க நாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாப்ல. போன வாரம் வரைக்கும் 3 ஓட்டு வாங்கினவங்களை மட்டும் தானே செலக்ட் பண்ணாரு. இந்த வாரம் விஷ்ணுவும் விஜயும் சரி 2 ஓட்டு தான் வாங்கியிருப்பாங்க. அவங்களையும் சேர்த்து நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாப்ல. ஆனா ஓட்டிங் அப்படியே வேற மாதிரி போயிடுச்சு. என்னதான் விஜய் வர்மா நாமினேஷன் வந்தாலும் அவரு 3rd பிளேஸ்ல இருக்காப்ல. மாயா செகண்ட் லாஸ்ட்ல இருக்காங்க. இத்தனைக்கும் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நிக்சனுக்கும் மாயாக்கும் இருக்கக்கூடிய ஓட்டிங் டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? வெறும் 150 ஓட்டு தான். நியாயப்படி இந்த வாரம் எவிக் பண்ணணும் அப்படின்னா மாயா நிக்சன் தான் வெளில போகணும். ஆனா சேனல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சோ இந்த ஓட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வெளில உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இதுல தான் விஷ்ணு வந்து விசித்ரா கிட்ட கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாப்ல. முதல்ல விசித்ரா கேட்பாங்க, பரவாயில்லடா நான் உன்னை நாமினேட் பண்ண, நீ அதை காண்டா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் அமைதியா தான் போக பாப்பாப்ல. அதுக்கப்புறம் விசித்ரா இந்த இடத்துல மாயாக்கு சப்போர்ட்டிவா பேசலாம் அப்படின்னு வரும்போது தான் விஷ்ணு காண்டாகி வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாப்ல. மேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அவங்க கூட போங்க, ஆனா நான் எதுக்காக அவங்க கூட போனோம், அவங்க பண்றது ஒரு கேவலமான கேம், அதனாலதான் நான் அவங்களை நாமினேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி இவர் டைரக்டா அடிச்சுட்டு போயிட்டாப்ல. இதுல விசித்ரா சப்போர்ட்டுக்குலாம் வந்திருப்பாங்க. விக்ரம் இத்தனை நாள் உள்ள இருந்ததுக்கு காரணமா மாயா தான். இன்ஃபேக்ட் அவனை நாமினேஷனுக்கே கூட்டு வராம அவ காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் விட்டுருப்பாங்க. உண்மைதான், யாருமே இல்ல அப்படின்னு சொல்லல. ஆனா இத்தனை நாள் உள்ள இருந்து அவருக்கு வந்தது இல்லையா ஒரு கெட்ட பேரு, அது மாயா கூட சேராம விளையாடி இருந்தாரு அப்படின்னா பாதியிலே வெளில போயிருந்தாலும் இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி அவர் மேல வந்திருக்காது. ஏதோ அவங்க அப்பா அம்மா உள்ள வந்ததுனால விக்ரம் இந்த இடத்த தப்பிச்சாரு. யோசிச்சு பாருங்களேன், விக்ரமோட அப்பா அம்மா தங்கச்சி அவங்க எல்லாம் உள்ள வராம அதுக்கு முந்தின வாரமே அவர் வெளில போயிருந்தாரு அப்படின்னா அவருடைய நிலைமை என்னவா இருக்கும்? இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஓரளவுக்கு பாசிட்டிவிட்டி கூட இல்லாம போயிருக்கும். நல்ல வேளை அவருக்கு அது நடந்தது. அதை தான் இந்த இடத்துல விஷ்ணு கிளியரா சொல்லிட்டு நல்லா வச்சு செஞ்சு விட்டு போனாரு. பட் இது எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. முக்கியமான சீக்வன்ஸே தான், பட் அதை கட் பண்ணிட்டாங்க. ஆனா லைவ்ல நிறைய பேர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வழக்கம் போல மாயா அந்த இடத்துல உட்காந்து அர்ச்சனா கிட்ட கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி அதை சொல்லலாம், விக்ரமுக்கு எனக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, அவன் என்கிட்ட பேசல, அதே மாதிரி அவனுக்கு எவ்வளவு பெயின் இருந்ததோ அதே அளவுக்கு எனக்கு பெயின் இருந்தது, எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பேசாம இருக்கான் அப்படின்னா என்னால ஏத்துக்க முடியாது, அவன் வெளில போறப்ப எனக்கு ஃபீலே ஆகல, அதனாலதான் நான் அப்படி நின்று அப்படிங்கிற மாதிரி இவங்க வழக்கம் போல நக்கலா தான் பேசுறாங்க. அர்ச்சனாவும் கேட்டாங்க என்னென்னமோ, பட் மாயா பதிலே சொல்ல. வழக்கம் போல பூர்ணிமா சப்போர்ட்டுக்கு வந்தாங்க, விஜய்லாம் சப்போர்ட்டுக்கு வந்தாப்ல, பட் அது எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. அர்ச்சனாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஓகே நீ என்ன வேணா பண்ணிக்கோ பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிருச்சு. ஆனா மாயா பேசின எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு எபிசோட்ல அங்கங்க காமிச்சிட்டாங்க. இது ஆக்சுவலி அவங்களுக்கு நெகட்டிவா தான் போகும், ஆனா இந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் இது எல்லாத்தையும் போட்டாங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுத்தாப்ல. எல்லாருமே ஜாலியா ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிராண்டிங் டாஸ்க் நடந்தது. கிறிஸ்மஸ்க்காகவும் நியூ இயர்க்காகவும் எல்லாருக்கும் விஷ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இதோட தான் இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது உண்மையிலேயே இன்னைக்கு எடிட்டர்ஸ் யாரோ புதுசா வந்தாங்களோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா மாயா பேசின எல்லா விஷயமுமே மக்கள் சைடுல ரொம்ப நெகட்டிவா போகக்கூடிய விஷயங்கள். அது எல்லாத்தையும் எபிசோட்ல வச்சாங்க. எப்பயுமே லைவ் பார்த்து தான் இது எல்லாமே மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இல்ல அப்படின்னா ட்விட்டர் ஃபேஸ்புக்ல வரக்கூடிய அந்த சின்ன சின்ன வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க. பட் இது எல்லாத்தையும் எபிசோட்ல வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கே சந்தேகமா இருக்கு. ஆனா பிக் பாஸ் அவங்களை காப்பாத்துறதுக்காக நாமினேஷன்ல ஒரு சம்பவம் பண்ணாரு பாத்தீங்களா, 2 ஓட்டு வாங்கினவங்க எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அதெல்லாம் வேற லெவல். சோ இந்த வாரம் மாயா நிக்சன் 2 விக்கெட்ல 1 விக்கெட் அவுட். நான் எப்படி போனோம் அப்படின்னா நிக்சன் மாயா 2 பேருமே போனோம். பட் சேனல் அதை பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்படியே இவ்வளவு தூரம் வீடியோ பாத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படியே போற போக்குல ஒரு லைக் போட்டு பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ அதையும் மறக்காம பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். until then bye bye, thank you guys.